இன்று காலை சுமார் 7:45 மணியளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. கேட் கீப்பர் கேட்டை மூட தொடங்கிய போது வேன் ஓட்டுநர் வேனை வேகமாக இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் பல்வேறு விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தேவநாதன். தற்போது 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, மேலும் 3 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒருவர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தேவைப்பட்டால் மட்டும்தான் தனியார் மருத்துவமனைக்கோ இல்லை வேறு மருத்துவமனைகளுக்கோ மாற்றப்படுவார்கள். தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் தான் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு துறையினர் தற்போது அந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்ள வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தற்போது இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தான் கள இடத்துல வந்து 2 இடங்களிலுமே ஆய்வு மேற்கொண்டு சென்றிருக்கிறார். தற்போது அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, ரயில்வே துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. தற்போது நேரில் பார்த்தவங்க மற்றும் பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, மீட்பு பணி முழுவதும் முடிய எவ்வளவு நேரம் ஆகலாம்? அதாவது இந்த மீட்பு பணியானது முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. தற்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பேருந்தை அகற்றும் பணி ஜேசிபி இயந்திரம் ஈடுபட்டிருக்கு. ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரயில்கள் செல்வதற்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் முழுமையாக இந்த பகுதியில் செல்ல அனைத்து ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்காங்க. அங்கே கடலூர் ரயில் நிலையம், கடலூர் துறைமுகம் ரயில் நிலையம், விழுப்புரம் ரயில் நிலையம் என்று ஆங்காங்கே இந்த பகுதியில் செல்ல ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில முதலில் ரயில்கள் செல்வதற்கான பணிகள் தற்போது அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரயிலாக இந்த பாதையில ஏற்பதற்கான பணிகள் நடைபெறும். ஏற்கனவே 1.5 மணி நேரம் கழித்து இந்த விபத்தை ஏற்படுத்திய ரயிலானது புறப்பட்டு சிதம்பரம் புறப்பட்டு சென்றது. அதன் பிறகு இந்த பணிகளானது தொடர்ந்துட்டு இருக்கு. தற்போது ரயில்வே போலீசார் மற்றும் உயர் அதிகாரியானது விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த விசாரணையில தற்போது பார்த்தோம் அப்படின்னா முழு அளவுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா விபத்தை ஏற்படுத்துறது காரணம் ரயில் வரும்போது கேட்டு போடாதது மட்டுமே விபத்திற்கு காரணம் அப்படின்றதுதான் இப்போது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் சொல்லும் போது கேட்டு போடும் போது பஸ் வந்ததுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் ரயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக ரயில் கேட்டு போட்டுக் கொண்டிருக்கும் போதே ரயில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் கேட் போடவில்லை, பேருந்து வழக்கமாக வரும் வேகத்தில் தான் வந்திருக்கிறது. வரும்போதே ரயில் வந்த வேகத்தில் தான் மோதி இருக்கிற காரணத்தினால இந்த விபத்திற்கு காரணம் கண்டிப்பாக கேட் கீப்பர் கேட் போடாதது மட்டுமே, வேற எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இந்த பகுதியில் இருக்குது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.